நேஷ்னல் டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டரில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் சர்வீஸ் கிளாஸ் பற்றி நாங்கள் ஒரு வீடியோ இப்போ பண்ணுறோம். ஆக்சுவலி லேப்டாப் சர்வீஸ் கிளாஸஸ் வந்து நாங்கள் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். இந்த கிளாஸஸோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 15 days. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கிளாஸில் நாங்கள் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருந்தாலுமே பேசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் தான். ஸோ எலக்ட்ரானிக்ஸோட காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸாக எந்த அளவுக்கு லேர்ன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு லேர்னிங் சொல்லி தந்துடுவோம் உங்களுக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் தான். மாஸ்ஃபெட்டில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, ரெஜிஸ்டர்னால் எப்படி, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி, கெப்பாசிட்டர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி, டிரான்சிஸ்டரோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி, ஐசினா என்ன, அதுக்கு என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதோட அந்த காம்பவுண்ட்ஸோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன்ஸு எல்லாத்த பற்றியுமே நாங்கள் தெளிவாக இந்த இதில் சொல்லிடுவோம். அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 செக்ஷன் பக்கம் இருக்குது. அந்த செக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா கவர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அதோட ஒர்க்கிங் கான்செப்ட் எப்படி இருக்குது, லேப்டாப்போட ஒர்க்கிங் கான்செப்ட் எப்படி வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, வோல்டேஜ் அதில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது சொல்லி தருவோம். அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா அதோட சீக்வன்ஸுக்குவாங்க. சீக்வன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிக்னல்ஸ் ஒரு மில்லி செகண்ட்ஸில் லேப்டாப் நம்ம ஆன் பண்ணி ஒரு 60 மில்லி செகண்ட்ஸ்க்குள்ளே எல்லாத்துக்குமே ப்ராப்பராக வோல்டேஜ் போகணும். ஸோ அதுதான் அதோட சீக்வன்ஸு. ஸோ அந்த சீக்வன்ஸை பற்றி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். இதில் வந்து செக்ஷன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டரி செக்ஷன்ஸ் பார்ப்போம். பேட்டரி செக்ஷனு அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பை செக்ஷன்ஸு. இந்த ஸ்டாண்ட் பை செக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா 19 வோல்ட் வோல்டேஜை 3 வோல்ட் 5 வோல்ட்டாக நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி தரோம். ஸோ இந்த 3 வோல்ட் 5 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன்ஸ்க்கு போகும். ரேம் செக்ஷனு, பிசிஹெச் செக்ஷனு, அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா ரன் செக்ஷன் இருக்குது, மற்றபடி ஆடியோ, மைக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தோட ஃபங்க்ஷன்ஸை பற்றியுமே சொல்லுவோம். ஸோ இந்த 5 வோல்ட் இந்த ஸ்டாண்ட் பை ஐசி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19 வோல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் 3 வோல்ட்டாக நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி தரோம். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த 5 வோல்ட் 3 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா செக்ஷன்ஸ் போகும். ஸோ இதுதான் மெயின் இன்புட்டாகவே போகும் இன்புட்டு. அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஓ பற்றி பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாகவே சொல்லிடுவோம். ஐஓ தான் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்போட இன்புட் அவுட்புட்டு சிப்பு, அதுதான் கண்ட்ரோலர் ஹப்பு மாதிரி. ஸோ அந்த ஐஓவோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுவோம். ஒவ்வொரு சிக்னல்ஸும் அந்த சீக்வன்ஸுங்கிறது இந்த சிக்னல்ஸ், இது அனுப்புகிற சிக்னல்ஸ் தான் இதோட சீக்வன்ஸு அப்புறமேட்டு பிசிஹெச்சை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ். பிசிஹெச் பார்த்திங்கன்னா பேட்டர்னட் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க, ஹப் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸும் எடுத்துருவோம். ஸோ இந்த 15 நாள் கிளாஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா செக்ஷன்ஸுமே கவர் பண்ணிடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறது டிசி மிஷின் யூஸ் பண்ணுவோம், ப்ளோயர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அப்புறமேல ஹைடெக்கு சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான். அப்புறமேல பயாஸ் ப்ரோக்ராமர்ஸு இந்த மாதிரி இருக்குது, அப்புறம் ஓவன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில டைப்லாம் இருக்குது. தான் டூல்ஸு மெயினாக. ஆக்சுவலி அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே மேனுவல் ஒர்க்கு தான். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மிஷினரிஸை வச்சு இந்த மாதிரிலாம் வேலை பார்க்குறதுலாம் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ஒர்க்கு தான். எல்லாமே பேசிக்ஸ் தான். நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே பேசிக்ஸ் தான். இந்த கிளாஸில் நம்ம சொல்லித்தரது எல்லாமே. அப்படிங்கிறப்ப நம்ம எலக்ட்ரானிக்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லேர்ன் பண்ணி சொல்லி தந்துடுவோம். சிப் லெவல் சர்வீஸில் இந்த மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் தான் நம்ம சர்வீஸ் பார்ப்போம். அட்வான்ஸ் லெவலுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அட்வான்ஸ்னால் ஒரு பெரிய மிஷினரிஸ் வச்சு இந்த மாதிரிலாம் வேலைலாம் கிடையாது. நம்ம பேசிக்ஸை எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமோ அதுதான் அட்வான்ஸ் லெவலு சிப் லெவல் சர்வீஸுங்கிறது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸை கரெக்டாகவே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் தான். அந்த பேசிக்ஸ்லேயே நிறையா ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ அதுதான் அட்வான்ஸ் சிப் லெவல் சர்வீஸு. ஸோ அதனால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே சொல்லி தந்துடுவோம். ஒவ்வொரு ஐசியோட இன்புட்டு, அவுட்புட்டு, எனேபிள் வோல்டேஜு, அது எந்தெந்த மாதிரியான அவுட்புட் வோல்டேஜ் வரும், அந்த அவுட்புட் வோல்டேஜ் எங்கெங்கே கனெக்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிமேட்டிக்ஸை வச்சு ரீட் பண்ண சொல்லி தருவோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிமேட்டிக்ஸோட ரீடிங் எப்போதுமே இருக்கும். அதே போல் ஒவ்வொரு ஐசியோட டேட்டா ஷீட்டை வச்சுமே சம் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிமேட்டிக்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதுக்கெலாம் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா ஐசியோட டேட்டா ஷீட் எடுத்து அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி நிறையா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு 90% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்ட் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். 100% யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. 19% வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் நம்ம போர்டை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இது வந்து நல்லா அட்வான்ஸ் லெவலில் தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ வந்து ஜாயின் பண்ணி கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் இருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸாக உங்களுக்குள்ள அந்த காம்பவுண்ட்ஸை பற்றி ரெஜிஸ்டர், கெப்பாசிட்டர், மாஸ்ஃபெட்டு, டிரான்சிஸ்டர், ஐசி இதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அது டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எதுக்குமே இதுதான் பேசிக்ஸு. நீங்கள் எந்த இதாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் தான். இந்த எலக்ட்ரானிக்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே போதும். எந்த ஒரு வேலையினாலும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய எஜுகேஷன்லாம் தேவை அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து டெடிக்கேட்டடாக நம்ம வேலையை பார்த்தோம்னா போதும். நாங்கள் சொல்லித்தரதை நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அந்த பேசிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லா டெடிக்கேட்டடாக வேலை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். நல்லா சேலரியே வரும் அதில். ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் சிப் சர்வீஸ் நாங்கள் பார்த்துக்கிருக்கோம் இங்கே திண்டுக்கல்ல. ஒவ்வொரு ஐசியோட ஒவ்வொரு சீக்வன்ஸும் சரி, அதை பற்றின எல்லா விஷயங்களையுமே நாங்கள் நல்லா லேர்ன் பண்ணி ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறோம்.
ஃபுல்லாக நம்ம சொல்லித்தரலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துருக்கோம். ஏஜ் லிமிட்டு இது கிடையாது. யார் வேணாலும் எந்த ஏஜுக்காரங்க வேணாலும் பண்ணலாம். எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டு தான் இதில். ஏஜ் லிமிட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். சில போர்டு வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வேலை முடியும். சில போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம்லாம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா லேப்டாப் வந்து 2 நாள்லாம் டைம் எடுத்துலாம் பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா நாலேஜ் வரும். அப்படிங்கிறப்ப இதில் ஏஜ் லிமிட் அந்த மாதிரிலாம் கிடையாது. யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். ரொம்ப பொறுமையாக பார்க்கணும் வேலையெல்லாம். ஸோ அதுதான் இதோட பேசிக்ஸே.